1920களில் ஹாலிவுட் திரைப்பட உலகம் வேகமாக வளர்ந்து கொண்டிருந்தது. புதிய நடிகர்கள், இயக்குனர்கள், தயாரிப்பாளர்கள், தொழில்நுட்ப கலைஞர்கள் என பலர் அந்த துறையில் சேர்ந்தார்கள். ஆனால் அந்த வளர்ச்சியோடு பல பிரச்சனைகளும் வந்தன. யார் முக்கியம், யாருக்கு அதிக சம்பளம், எந்த தொழில்நுட்பம் பயன்படுத்த வேண்டும், தொழிலாளர்கள் மற்றும் ஸ்டூடியோ உரிமையாளர்களுக்கு இடையிலான சண்டைகள் போன்றவை அதிகரித்தன. அந்த நேரத்தில் ஹாலிவுட்டில் மிகவும் பெரிய தயாரிப்பாளராக இருந்த லூயிஸ் பி. மேயர் ஒரு யோசனை கொண்டார். திரைப்பட உலகில் இருக்கும் எல்லா முக்கியமானவர்களையும் ஒன்றாக சேர்க்க ஒரு அமைப்பு உருவாக்க வேண்டும் என்று நினைத்தார். அதனால் 1927இல் அகாடமி ஆஃப் மோஷன் பிக்சர் ஆர்ட்ஸ் அண்ட் சயின்சஸ் உருவாக்கப்பட்டது. அதன் நோக்கம் திரைப்பட உலகில் ஒற்றுமையை உருவாக்குவது, சண்டைகளை குறைப்பது, ஹாலிவுட்டின் மதிப்பை உயர்த்துவது மற்றும் சிறந்த கலைஞர்களை பாராட்டுவது. அதன் பிறகு திரைப்படத்திற்காக கடினமாக உழைக்கும் மனிதர்களுக்கு ஒரு சிறப்பு அங்கீகாரம் கொடுக்க வேண்டும் என்ற எண்ணம் வந்தது. சிறந்த நடிகர், நடிகை, இயக்குனர், கதை எழுத்தாளர், ஒளிப்பதிவாளர் போன்றவர்களுக்கு ஒரு தங்க சிலை கொடுத்து கௌரவிக்க முடிவு செய்தார்கள். மே 1929 16ஆம் தேதி முதல் அகாடமி அவார்ட்ஸ் விழா நடத்தப்பட்டது. அது இப்போது இருக்கும் பெரிய மேடை விழாவைப் போல இல்லை. ஒரு சிறிய விருந்து மாதிரி நடந்தது. சுமார் 270 பேர் மட்டும் வந்திருந்தார்கள். விழா 15 நிமிடங்களில் முடிந்துவிட்டது. அப்போது வெற்றி பெற்றவர்களின் பெயர்கள் ஏற்கனவே அறிவிக்கப்பட்டிருந்தன. ஆனால் அந்த சிறிய விழா பின்னர் உலகிலேயே மிகப்பெரிய திரைப்பட விருதாக மாறியது. இன்று ஆஸ்கார் விருது என்பது வெறும் ஒரு சிலை அல்ல, அது ஒரு நடிகர், இயக்குனர் அல்லது கலைஞரின் வாழ்க்கையில் கிடைக்கும் மிகப்பெரிய அங்கீகாரமாக பார்க்கப்படுகிறது. ஆரம்பத்தில் இந்த விருது 12 பிரிவுகளில் வழங்கப்பட்டது. அதில் சிறந்த படம், சிறந்த நடிகர், சிறந்த நடிகை, இயக்கம், ஒளிப்பதிவு, கதை எழுத்து போன்றவை இருந்தன. பின்னர் காலப்போக்கில் மேலும் பல பிரிவுகள் சேர்க்கப்பட்டன. இப்போது 24க்கும் மேற்பட்ட பிரிவுகளில் விருது வழங்கப்படுகிறது. ஹாலிவுட்டில் அந்த தங்க சிலை உருவாக்கப்பட்ட பிறகு அனைவரும் அதை வெவ்வேறு பெயர்களில் அழைத்தார்கள். சிலர் அகாடமி ஸ்டாச்சுவேட் என்றார்கள், சிலர் கோல்டன் ட்ராஃபி என்றார்கள். ஆனால் அதற்கு ஒரு தனிப்பட்ட பெயர் இன்னும் கிடைக்கவில்லை. ஒருநாள் அகாடமி அலுவலகத்தில் வேலை செய்த மார்கரெட் ஹெரிக் அந்த சிலையை பார்த்தார். அதை பார்த்தவுடன் அவர் சிரித்துக்கொண்டு, இது என் அங்கிள் ஆஸ்கர் மாதிரி இருக்கிறது என்று சொன்னாராம். அந்த ஒரு சாதாரண ஜோக் அங்கே இருந்தவர்களுக்கு பிடித்துவிட்டது. பிறகு அலுவலகத்தில் இருந்தவர்கள் அந்த சிலையை ஆஸ்கர் என்று அழைக்க ஆரம்பித்தார்கள். மெதுவாக அந்த பெயர் ஹாலிவுட்டில் பரவியது. சில ஆண்டுகள் கழித்து ஹாலிவுட் பத்திரிகையாளர் சிட்னி ஸ்கால்ஸ்கி தனது செய்திக் கட்டுரையில் ஆஸ்கர் என்ற பெயரை பயன்படுத்தினார். மக்கள் அதை விரும்பி பயன்படுத்த ஆரம்பித்தனர். அதன் பிறகு அகாடமி அவார்ட் என்ற அதிகாரப்பூர்வ பெயரை விட ஆஸ்கர் என்ற பெயரே உலகம் முழுவதும் பிரபலமானது. இன்னொரு கதையும் இருக்கிறது. நடிகை பெட்டி டேவிஸ் அந்த சிலை தனது கணவர் ஹார்மன் ஆஸ்கர் நெல்சன் போல இருப்பதாக நினைத்து ஆஸ்கர் என்று அழைத்ததாக சொன்னார். ஆனால் இந்த கதை அதிகமாக ஏற்றுக்கொள்ளப்படவில்லை. இறுதியாக 1939இல் அகாடமி ஆஃப் மோஷன் பிக்சர் ஆர்ட்ஸ் அண்ட் சயின்சஸ் அதிகாரப்பூர்வமாக ஆஸ்கர் என்ற பெயரை ஏற்றுக்கொண்டது. அதனால் இன்று உலகம் முழுவதும் மக்கள் அகாடமி அவார்ட் என்று சொல்லாமல் ஆஸ்கர் என்றே அழைக்கிறார்கள். ஒரு சின்ன ஜோக்காக தொடங்கிய பெயர் உலகிலேயே மிகப்பெரிய திரைப்பட விருதின் பெயராக மாறிவிட்டது.